விவசாயிகளுக்கு வணக்கம். பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்ச செடி மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தைவான் பிங்க் கொய்யா செடி. நடவு பண்ணி 4 மாதம்தான் ஆகுது. எந்த பழக்கடைக்கு போனாலுமே இருக்கிறதுல ரேட் கம்மியான பழமாக வந்து கொய்யா தான் கொடுக்குறாங்க. இதனால் விவசாயிகளுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நமக்கு வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட் ஆயிரும். இந்த ஒரு ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா அரை ஏக்கரில் வந்து அடர் நடவு முறையில் 400 செடி 385 செடி வரைக்கும் நடவு பண்ணியிருக்காரு. இதில் வந்து அவங்களுக்கு நடவு பண்ணி 4வது மாதம் 5வது மாதத்துலேருந்து ஈல்டு வந்துடுச்சு. இதை வந்து நம்ம இப்போது ப்ரூனிங் பண்ணிடணும். 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஈல்டு விட்டாங்க அப்படின்னா 10 வருஷம் 12 வருஷம் வரைக்கும் நல்ல காப்புத்தன்மை வரும். 1 கிலோ 30 ரூபாய்க்கு நமக்கு சேல்ஸ் ஆனால் கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்தில் 30 கிலோ ஈல்டு கிடச்சா கூட போதும். 30 × 30ன்னு சொல்லிட்டு சிம்னாக கால்குலேஷன் போட்டால் கூட ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 900 ரூபாய் ஈல்டு வரும். 30லேருந்து 40 சென்ட்டுக்குள்ளே 300 செடி வரைக்கும் நடவு பண்ணலாம். அப்போது ஒரு மரத்துக்கு 900 ரூபாய் ஈல்டு வரும்போது 10 சென்ட்டுக்கு அடர் நடவு முறையில் 100 செடி நடவு பண்ணால் ஒரு வருஷத்துக்கு 10 சென்ட்டில் வந்து 90,000 ரூபாய் வரைக்கும் ஈல்டு எடுக்கலாம். இந்த தைவான் பிங்க்கில் நிறைய ஃபார்மர் வந்து ஃபெயிலியர் பண்ணிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பழுக்க விடுறாங்க. இது வந்து அரைக்காயிலே வந்து பறிச்சிடணும். அப்படி அரைக்காயில் பறிக்கும் போது தான் நல்ல ஈல்டுக்கு வந்து நல்ல மார்க்கெட்டிங்கில் வந்து நல்ல ரேட் ஆகும். அதே போல் ஈல்டு ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு காய் வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால. 2வது ஈல்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 200 கிராம் 300 கிராம் அந்த மாதிரி வந்து ஈல்டு வரும்.